ஒரு காரில் வந்து ஏடிஎம்கே கொடியை கடிச்சிட்டு கையில் 2 பக்கமும் அந்த தினகரன் பார்ட்டி கொடியை பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? 2 கொடியுமே பார்த்து தான் திருப்பதி வி.கே. சசிகலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கொடியை ஏந்துகிற தொண்டர்களை நான் தலைமை ஏற்றுக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அவருடைய கட்சின்னு இருக்க கம்பெனிக்கு ஒரு தலைவர் பதவியை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணம் தானே இருந்துச்சு. இப்போ எப்படி நல்லெண்ணம் மாறிச்சு? இந்த ரோட் ஷோலாம் எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணாது எனக்கு தெரியும். ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போய் அவரை நின்று வணங்கி வரவேற்றிருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். தினகரனை எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. உள்ளேயே கூட என்ட்ரி கூட கிடைக்காது தினகரனுக்கு. சசிகலா வந்து வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், நான் அப்படி பேச மாட்டேன். அரசியலுக்கு வரட்டும். தேர்தலில் அடுத்த 6 வருடம் நிற்க முடியாத நிலை. முதல்ல சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் யார், தினகரனுடைய ஆதரவாளர்கள் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். நான் தான் லீடர் அப்படின்னு இறங்கி களத்தில் இருக்கும் பொழுது அங்கே யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய ஆதரவாளர். தினகரன் பக்கத்துலேயும் இருந்துக்கிட்டு இங்கேயும் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவர்கள் குடும்பம் போல இதுவும் ஆகிவிடும். இதை பல மரமண்டங்களுக்கு ஏறாது. லீகலி நோ ரைட்ஸ் இங்கே கிளைம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே கோவிந்தா. அப்புறம் எங்கே எந்த விதத்தில் எங்கே வந்து உரிமை கொண்டாட முடியும்? ஒன்று லீகலாக ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும், இல்லை தேர்தலில் நின்று ஜெயிக்கணும். தேர்தலில் தான் தினகரன் எல்லாத்தையும் நிற்க வச்சு டெபாசிட் போயிடுச்சு. அப்போ லீகலாக உங்களுக்கு உரிமை கோர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, எல்லாமே போச்சு. ஆட்சி அதிகாரம், கட்சி, சின்னம், கொடி எல்லாத்தையும் தினகரன் கொடுத்துட்டு பாவம் ஜெயிலுக்கு போனாங்க. என்ன வச்சிருக்காருங்க அவரு? எல்லாத்தையும் விட்டு ரோட்ல விட்டு அம்போன்னு நிற்கிறார் அவரு. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தினகரனை பக்கத்திலே வைத்திருக்கின்ற வரை எந்த நிலைப்பாடும் வெற்றி பெறாது. அவங்க எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்ன நடக்கப் போகிறது என்பதை காலம் உணர்த்தும். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் மினிஸ்டர் ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு, திரும்ப சசிகலா அவர்கள் அதிமுகவில் சேருவதற்கு 100% வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரெட்ஃபிக்ஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் டெல்லியில் சொல்லியாச்சு. 100% இதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, இது இணைப்பு என்பது சாத்தியமில்லை என்பதை இந்த கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழக முதல்வர் டெல்லியிலே சொன்னார். நீண்ட நாட்களாகவே முதலிலேயே ஒரு கட்சி எடுத்த முடிவை தான் ஜெயக்குமார் அவர்கள், அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்து அதை பேசி வருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இது ஒரு புது மாதிரியாக ஒரு கேள்வியாக எனக்கு தெரியல. இது தினம் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போது. அதனால் எனக்கு இந்த இணைப்பிற்கு சாத்தியம் இருப்பதாக நான் நினைக்கல. நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்றைக்கி காலையில் புறப்பட்டு வழிநெடுக்க வந்துட்டு இருக்காங்க. இந்த அரசியல்லாம் நான் பண்ணது தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இருந்த காலத்திலேருந்து ஊட்டியில் பிடிச்சி, நீலகிரியில் பிடிச்சி, உடுமலைப்பேட்டையிலேருந்து கொடை வரைக்கும், அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாடு, தஞ்சை, நாகப்பட்டினம், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாரையும் இந்த வழிநெடுக ரோட் ஷோ அப்படின்னு பெறுதுக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வான்னு சொன்னால் கூப்பிட்டா அந்த தினகரன் நடத்துகிற அந்த கட்சியிலேருந்து, அந்த மன்னரன் கம்பெனியிலேருந்து எல்லோரும் வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு நிலைப்பாட்டோடு இருக்காங்க. ஏதாவது ஒன்று மெரிஜாகுமா, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோமா, இவர் கரை சேர்ப்பாரா, இல்லை ஒரு 16, 15, 14 எம்எல்ஏக்கள் தகுதி ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டுருமோன்னு சொல்லி வேதனையோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூப்பிட்டா அந்த ஆர்வத்தில் வந்து நின்று ரோட் ஷோவில் நின்று இவர்களை வரவேற்கிறார்கள். அங்கே 2 கொடியை பார்க்குறீங்க. ஒன்று அதிமுக கொடி, இன்னொரு கொடி தினகரன் கம்பெனி கொடி. நான் என்ன கேட்குறேன், 2 கொடியுமே பார்த்து தான் திருப்பதி வி.கே. சசிகலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 கொடியும் வச்சுருக்கவங்க தான் சின்னம்மா வாழ்கன்னு கத்தி கையெடுத்து கும்பிட்றாங்க. எந்த கொடி பின்னாடி இருக்காங்க? எந்த கொடியை ஏந்துகிற தொண்டர்களை நான் தலைமை ஏற்றுக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. முதல் கேள்வி. 2வது கேள்வி, தினகரன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கட்சியில் நான் ஒரு தலைவர் பதவியை உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன்றாரு. அவருடைய கட்சின்னு இருக்க கம்பெனிக்கு ஒரு தலைவர் பதவியை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அந்த பக்கம் என்ன பண்ணுறாரு,
அந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக பொதுச் செயலாளர் பதவிக்கு இவங்க போட்டியிடுவார்கள், அதை விடமாட்டார்கள், மீட்டெடுப்பார்கள்ன்றாரு. இல்லை, அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பொதுவான எதிரியான திமுகவை நம்ம 2 பேர் சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது இணைப்புக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போது நானும் அங்கே இருந்தேன், நான் கூட எலெக்ஷன் எல்லாத்தையும் நிற்க வச்சு 39 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போடுறப்போ அதிமுக பொதுவாக திமுகவை தோற்கடிக்கணுன்ற எண்ணம் எங்கே போயிருந்தது? நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களிலும் நீ கேண்டிடேட்டை போட்டு 800 கோடி ரூபாய் அந்த அம்மாட்ட வாங்கி ரோட்டில் விட்டப்போ அதிமுகவை அழிக்கணும், அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணம் தானே இருந்துச்சு. இப்போ எப்படி நல்லெண்ணம் மாறுச்சு சொல்லுங்கள்? இடைத்தேர்தலில் கேண்டிடேட்டை போட்டிங்களே அப்போது. ஸோ அதாவது அந்த எண்ணங்கள்லாம் இல்லை. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று ஆரம்பம் முதல் முடிவு செய்து அதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்து தோற்று போய்விட்டார் தினகரன். அந்த ரேஸில் எடப்பாடி பழனிசாமியும் இந்த முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்த கரங்களாக ஒன்று சேர்ந்து நின்று இந்த கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றி நல்ல விதத்தில் நடத்தி செல்கிறார்கள். இதுதான் நடக்குது. ஆகவே அதை ஒத்துக்கவே முடியாது. அதனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட் ஷோலாம் எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது எனக்கு தெரியும். நான் இன்றைய தினம் பார்த்த அந்த பார்வை, அங்கே இருக்கின்ற பலரை என்னால் பெயர் சொல்ல முடியும், யார் தலைமையில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது கொஞ்ச நேரம் பார்த்தேன் நான். ஆகவே இது ஒரு ஷோ, அவ்வளோதானே தவிர இது ஒரு முடிவாகாது, தீர்மானமாகாது, இதனால் ஒன்றும் நடைபெறப் போவதில்லை. ஆகவே இது தேவையில்லாத ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்த்துக்கக்கூடாதுன்னு கட்சியில் இருக்க எல்லாரும் நினைக்கிறாங்களா? நல்ல அருமையான கேள்வியை கேட்டீங்க. சசிகலாவை கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர், ஐயோ 4 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்களே, இந்த கேஸ் திமுக கருணாநிதி போட்ட கேஸ் ஆச்சே, வெளியில் வராங்களே அப்படின்னு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரோ மற்றவர்களோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால், இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆகுது, எத்தனை பேர் போனாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் இப்போ வரவேற்றாங்க பார்த்தார்கள், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள், கட்சியினுடைய பொறுப்புகளில் இருப்பவர்கள் யார் போயிருக்கிறார்கள். ஸோ அந்த ரோட் ஷோவை நடத்தினது இல்லாமல் இவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன, இவர்களுக்கு என்ன இங்கே ஆதரவு இருக்கிறது என்பதை, அந்த நிலைப்பாட்டை இந்த ரோட் ஷோ மூலிமா அவங்களே காமிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வீக்காக போயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 10 பேராவது ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போய் அவரை நின்று வணங்கி வரவேற்றிருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நடக்கலையே. எல்லாமே அந்த டிடிவி தினகரனுடைய கூடாரத்திலிருந்து அந்த கூடாரத்திலிருந்து வந்தவர்கள் தான் அவரை நின்று வரவேற்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு வேறு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது மெர்ஜ் ஆகிடும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது இவங்க தான் தலைமை, எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். ஓபிஎஸும் இபிஎஸும் தலைமை முடிவு செய்யும். அப்படிப்பட்ட நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தினகரனை எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. உள்ளேயே கூட என்ட்ரி கூட கிடைக்காது தினகரனுக்கு. அது முடிஞ்சு போன ஒரு கதை. ஆகவே சசிகலா அவர்களை பொறுத்தவரை, திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தவரை, ஏன்னா மற்றவங்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்கள கோர்ட்டில் சரண்டர் பண்ணப்போ கூட இருந்தேன், சிறையில் வச்சு பார்த்துட்டேன், கிட்ட இருந்தேன், அவர்கள் சொன்னதை செய்து உதவி செய்தேன், பின்னை ஷூரிட்டிலாம் கொடுத்தோம் அவங்க அத்தனை பேர்த்துக்கும். என்னுடைய ஏற்பாட்டில் தான் அதெல்லாம் நடந்தது. என்னுடைய துணைவியார் அம்மாவிற்கு கொடுத்தார்கள், நான் இளவரசி அவர்களுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் நடந்தது. இப்போ சசிகலா அவர்களை சேர்த்துக்க மாட்டேன்னு இபிஎஸ் ஓப்பனாக சொல்லிட்டாரு, சில அமைச்சர்களும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே சார். ஓபிஎஸ் ஒரு உயர்ந்த மனிதன். என்னுடைய அரசியல் வாழ்வில் நான் அவரை எதிராக பார்த்த பொழுது பேசியதெல்லாம்
என்றுமே என்னால் கூட மறக்க முடியாது. அப்படிலாம் நான் பேசின காலங்கள் உண்டு. அவரோட பழகும் பொழுது தான் நமக்கு ஒன்று ஒன்றா வெளிப்படையாக தெரிகிறது. நீங்கள் முதல்வர் உடனடியாக கேம்ப் போயிட்டார், வேக வேகமாக இறங்கிட்டார், பிரச்சாரம் செய்கிறாரு, மக்களிடத்திலே எடுத்து வைக்கிறார், ப்ரெஸ்ஸை கூட அப்பப்போ பார்த்துடுறாரு. ஆனால் ஓபிஎஸ் அம்மா காலத்திலிருந்தே உடனே இறங்கி ஒரு நடவடிக்கையில் இறங்கி ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதோ மற்றவங்கள்ட்ட கருத்து சொல்கிறதோ எப்பயுமே அவருடைய ஹேபிட் அது. பேச மாட்டார், சொல்ல மாட்டார். அவர் எப்பயாவது ஒரு கருத்துக்களை சொன்னாலும் அது பலம் வாய்ந்த கருத்தாக, கட்சிக்கு உகந்த கருத்தாக இருக்கும். ஆகவே தான் அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், சசிகலாவுக்கு ஆதரவாக யாரோ ஒரு 4-5 பேர் போஸ்டர் ஓட்டினாங்க, அவங்க ஒன்றும் பெருசாக தெரியக்கூடிய பர்சன் கூட கிடையாது. அவங்களெல்லாம் எடுக்கும்பொழுது அவர் தானே சைன் பண்ணியிருக்காரு கூட. இபிஎஸோட ஓபிஎஸும் சைன் பண்ணி தான் அவர்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து எடுக்கிறார். ஸோ அதில் உடன்பாடு இல்லைன்னா அவர் சைன் பண்ண மாட்டார்ல. ஆகவே உடன்பாடு இருக்கிறது. அவர் பேசும் பொழுது அவருடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துவார். அதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடோ மாற்று கருத்தோ இல்லை. இல்லை சார், அதை வெளிப்படையே இப்போ முன்னாடி எல்லாரும் சொல்லலாம்ல சார். அவர் சொன்ன சசிகலாவுக்கு எதிராக எதுவும் பேசுனா நமக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாராம். இல்லை சார், நீங்கள் அது மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அவர் சீஃப் மினிஸ்டராக 3 முறை மாண்புமிகு முதலமைச்சர், நாங்கள் போற்றி வணங்குகின்ற தெய்வம் அம்மா அவர்கள் 3 முறை, 2 முறை அவர்கள், 1 முறை இறந்ததும் பதவியேற்றார். 3 முறை, இந்த 3 முறை இந்த கொடுத்த முதல்வர் பதவியை திரும்ப கேட்டப்போ இந்திய வரலாறுலே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்லுவார், ஆட்சி என்பது நீர் குமிழி போன்றது, எப்போ வேணாலும் போயிடும். ஆட்சி அதிகாரத்திலே இருப்பேன்னு சொன்னால் ஹிட்லர் தான் சொல்ல முடியும், வேறு எவனும் சொல்ல முடியாது. அதை ஆட்சியும் அதிகாரமும் எனக்கே சொந்தம்னு சொல்கிறவன் ஒரு பெரிய சர்வதிகாரியாக இருப்பான். மக்கள் முடிவெடுக்க வேண்டும், மக்கள் தான் சொல்ல வேண்டும், மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. இதை தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதிகாரம் என்பது நிரந்தரமானது அல்லவே அல்ல. இதை தான் பேரறிஞர் அண்ணா எத்தனையோ முறை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது அதிகாரம் தான் இருக்கும், ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறவர் இல்லை ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும். ஆகவே அது எல்லாவற்றையும் எதிர்கொண்டவர், அம்மாவோடு இருந்தவர். ஆகவே அவர் நேரம் வரும்பொழுது பேசுவார், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உகந்த கருத்தை நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் தெரிவிப்பார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவர் பதவி விலகும்போது நிர்பந்தத்தினால தான் நான் பதவி விலகினேன், நானாக இது பண்ணல அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக நானும் தானே அங்கே இருந்தேன், அவர்கிட்ட கொடுக்கலனா அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் மாறி சரமாரியாக வந்தது. டிடிவி தினகரன் அவங்க இவங்க அது தேவையில்லைன்னு தூக்கி கொடுத்துட்டாரு, முதலமைச்சரை வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆந்திராவில் என்டி ராமராவ் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் போகிறப்போ பாஸ்கர் ராவ்னு ஒருத்தட்ட கொடுத்தாரு. திரும்பி வரதுக்குள்ளே பாஸ்கர் ராவ் நான் தான் சீஃப் மினிஸ்டர்ன்ட்டார். நான் திருப்பி உங்களை கேட்குறேன், ஓபிஎஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? ரெட் ஃபிக்ஸுக்கு நான் கொடுக்க முடியாதுங்க, நான் தான் முதலமைச்சர், நீங்கள் என்ன வேணால் பாருங்கள் அப்படின்னு ஓபிஎஸ்ன்னு ஒரு மனிதர் சொல்லியிருந்தார். பெரிய யுத்த களமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கும். ஏறக்குறைய என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எதிர்ப்பாகி இருப்பார்கள், ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கும். ஆகவே அவர் கட்சியைத்தான் முக்கியமாக நினைத்தாரே தவிர அவர் முதல்வராக இருக்க வேண்டும் என்பதை நினைக்கவில்லை. அவர்தான் ஓபிஎஸ். இன்னைக்கு சசிகலா அவர்கள் பேசும்போது வரும்போது பேசியிருக்காங்க, நான் இனிமேட்டு அதிதீவிரமாக அரசியலில் இயங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும், நான் அவங்கவுங்கள மாதிரி சசிகலா வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், நான் அப்படி பேச மாட்டேன். அரசியலுக்கு வரட்டும், அரசியல் களத்திற்கு வரட்டும். ஆனால் நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களோ தெரியாமல் பேசுகிறாங்களோ தெரியல, அவர்களை பக்கத்தில் சொல்லிக் கொடுக்குறவங்க சொல்லணும். another 6 years மேடம் சசிகலா, மிஸ்ஸஸ் சசிகலா நாட் ஏபிள் டு கண்டஸ்ட் த எலெக்ஷன். தேர்தலில் அடுத்த 6 வருடம் நிற்க முடியாத நிலை, நிற்க முடியாது. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷன் அதான் சொல்லியிருக்கு, ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்டில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் அவர் கருத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று ஆப்ரேட் பண்ணால் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு செல்வாக்காக ஆப்ரேட் பண்ண முடியாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். சசிகலாவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தீவிரமாக அரசியலில் செயல்படுவாங்க,
இபிஎஸ்ஐயே சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சராக ஆக்குனாங்க, அந்த மாதிரி வேற யாரையாச்சும் நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு ரெட் ஃபிக்ஸுக்கு ஆரம்பத்திலே நான் தெளிவுபடுத்தினது, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கோபமே இல்லை. எனக்கு பல பேர் தப்பாக பேசுகிறேன்னு நியாயமாக அவங்க டீப்பாக யோசனை பண்ணாங்கன்னா புரியும். முதல்ல சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் யார், தினகரனுடைய ஆதரவாளர்கள் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். 2 பேருமே ஒருத்தர் ஆதரவாளர் இருக்க முடியாதுல்ல. ஒன்று தினகரனை தூரமாக வச்சுட்டு நான் தான் லீடர் அப்படின்னு இறங்கி களத்தில் இருக்கும் பொழுது அங்கே யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய ஆதரவாளர். தினகரன் பக்கத்துலேயும் இருந்துக்கிட்டு இங்கேயும் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவர்கள் குடும்பம் போல இதுவும் ஆகிவிடும். அது முதலில் அது ஒரு நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. இதுதான் சரியான கருத்து. இதை பல மரமண்டங்களுக்கு ஏறாது. இதை நான் சொல்லும்போது தான் புரியும் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியுங்க. இங்கே பாருங்கள், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து த செட் குரூப் லெட் பை ஸ்ரீ இ மதுசூதனன் வில் பி என்டைட்டில் டு யூஸ் த நேம் ஆஃப் த பார்ட்டி ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் and it's reserved symbol 2 leaves. Further, the interim order dated so and so 2017 passed by the election commission in the present proceedings is hereby withdrawn. அந்த பழைய interim order கொடுத்துலாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு இதுதான் ஆர்டர் 1968ன்னு சொல்லி சுனில் அரோரா எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஜோதி, ஓபி ராவத் எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் ஒரு எலெக்ஷன் கமிஷன் போட்டு மதுசூதன் வகையறானா யார் தெரியுமா? அவைத்தலைவர் மதுசூதனன், ஓ பன்னீர்செல்வம், ஓகே, ஒரு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர், அடுத்தது செம்மல்லை. இது கேஸை போட்டது அவங்க. பெட்டி ரெஸ்பாண்டன்ட் வி கே சசிகலா, டிடிவி தினகரன். அதில் பாருங்கள், கேசி பழனிசாமி, புகழேந்தி, தீபா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்டர்வினர்ஸ் உள்ளார இம்ப்ளீடை உள்ளே போயிருக்கோம் நாங்கள் கேஸில். முடிஞ்சு போச்சே கேஸு. இதை எடுத்து ஹைகோர்ட் போயாச்சு, இதை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் போயாச்சு. லீகலி நோ ரைட்ஸ், லீகலி கெனாட் கிளைம். இங்கே கிளைம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே கோவிந்தா. இல்லை, இரட்டை இலை சின்னம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸ் இருக்குது சார். அவர் பொதுச் செயலாளராக இல்லையா அப்படிங்கிறதுக்கான கேஸ் இப்போ இன்னமும் நடந்துட்டு தான். என்ன நடக்குது இந்த கேஸில் அடுத்து நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். அந்த கோர்ட் ஆர்டரையும் நான் கையிலே வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக விளக்குறேன். இது அங்கே இருக்க லாயர் ஒருத்தர் மிஸ்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அம்மா தலைமை கழகத்துக்கு வந்தால் உடனடியாக எல்லா கணக்கையும் எடுத்து காட்டணும், அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது கேட்குறதுக்கு. நோ, இங்கே பாருங்கள், கார்த்திகேயன், ஜஸ்டிஸ் கார்த்திகேயன் வெற்றிவேல் போட்டார், இறந்து போயிட்டார். அவர் போட்ட கேஸில் 13 இடத்துல இன்ட்ரீம் ஆர்டராக கேட்குறாரு, 13 டிமாண்ட்ஸ் வைக்கிறார் கோர்ட்டுக்கு, இதையெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு. அதில் முக்கியமானது, இது இப்போ ரொம்ப இதுக்கு தெரியாதுங்க, இவன் தெரியாமலே பேசுவானுங்க, என்ன நடக்குதுன்னு புரியாது. இது கோர்ட் ஆர்டரு. இந்த கோர்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு பார்ட்டியினுடைய கணக்கெல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நடத்தணும்னு கோர்ட் ஆர்டர் கேட்குறாங்க. இந்த 13 ஷரத்தில் அது இருக்குது. இன்னொன்று ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டு இந்த கட்சியை நடத்துன்றாங்க. எதையும் கொடுக்கல, 13ஐயும் இந்த கோர்ட்டு கேட்டது எதுக்கும் ஊன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் கோர்ட்டு கடைசியாக இங்கே பாருங்கள் அழகாக சொல்லியிருக்கு. மிஸ்டர் பி மகாலிங்கம், அன்பு சகோதரர், கட்சியில் இருக்க ஆஃபீஸில் இருக்க மேனேஜர் ஆஃப் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த பார்ட்டி so அட்ரஸ் ஹேஸ் டு ஃபைல் அன் அஃபிடேவிட். ஒரு அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணணும், கிவிங் எ லிஸ்ட் ஆஃப் ஆல் த ரெக்கார்ட்ஸ். என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அந்த அஃபிடேவிட்டில் மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணணும். ரிஜிஸ்டர்ட் அவைலபிள் அண்ட் an undertaking as stated above that he shall not tamper and destroy or alter any of the records. டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, டேம்பர் பண்ணக்கூடாது, அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸை திருத்தக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் ரெக்கார்ட்ஸை பாதுகாக்க சொல்லியிருக்கே தவிர வேறு யாரையாவது உள்ளே போக சொல்லியிருக்கா அந்த ஆர்டரில், இல்லை வேறு யாராவது போய் கேட்கலான்னு சொல்லியிருக்கா, வேறு யாருக்காவது ரைட்ஸ் கொடுத்துருக்கா? கிடையாது. அப்புறம் எந்த விதத்தில் எங்கே உரிமை கொண்டாட முடியும் சொல்லு? இல்லை, இன்றைக்கி சொல்லும்போது இதுவும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அதிமுக அலுவலகத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? யார்? சசிகலா அவர்கள். இன்றைக்கி நீங்கள் அவரை தான் கேட்கணும், வரீங்களா ஆஃபீஸுக்குன்னு. நான் எப்படி சொல்ல முடியும்? வரீங்களா ஆஃபீஸுக்கு நான் கேட்க முடியும்? இல்லை, வரீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு நிலம்
ஒரு 1/2 ஏக்கர், உங்களுக்கு எனக்கும் டிஸ்பியூட்டு. நீங்கள் சொந்தன்றீங்க, நான் சொந்தம். இந்த பாதையில் நான் தான் போகணும், இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம், இந்த நிலத்தில் நான் தான் பயிரிட போகிறேன், இந்த நிலத்தை வந்து அவருதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை புகழேந்தி சார்துன்னு சொல்கிறாரு, பொய் எந்துன்னு சொல்கிறீங்க. ஒரு கேஸ் நடக்குது. கேஸ் முடிவில் உங்களுக்கு சொந்தம்னு ஆயிடுச்சு, எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. கேஸை முடிச்சாச்சு, தீர்ப்பு சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் போகலாம், நீங்கள் தான் நிலத்தை வச்சுக்கணும். ஆகவே இந்த நிலத்துக்கு புகழேந்திக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கோர்ட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் நான் எப்படி அங்கே உள்ளே வர்றது? எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் வந்தால் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகாதா? தப்பாகாதா? இது என்ன எதிர்பார்ப்பு? ஒன்று லீகலாக ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும், இல்லை தேர்தலில் நின்று ஜெயிக்கணும். தேர்தலில் தான் தினகரன் எல்லாத்தையும் நிற்க வச்சு டெபாசிட் போயிடுச்சு. அப்போ லீகலாக உங்களுக்கு உரிமை கோர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, எல்லாமே போச்சு. ஆட்சி அதிகாரம், கட்சி, சின்னம், கொடி எல்லாத்தையும் தினகரன்ட்ட கொடுத்துட்டு பாவம் ஜெயிலுக்கு போனாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன வச்சுருக்காருங்க அவர்? எல்லாத்தையும் விட்டு ரோட்டில் விட்டு அம்போன்னு நிற்கிறார் அவர். ஸோ இதுதான் பிரச்சனை. ஆகவே ரோட் ஷோ காமிச்சு ஒரு நாளில் எல்லாம் மாறிடுன்னா, தமிழ்நாடு மக்கள் மிகவும் புத்திசாலிகள். நாடாளுமன்றத்துக்கு ஒரு ரிசல்ட்டையும் அசம்பிளிக்கு ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க ஜனங்கன்னு. எந்த காலகட்டத்துலேயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து. அம்மா ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன்னு சொன்ன உடனே மாறுச்சு. அதை விட்டால் மீதி அப்படி தான் போயிட்டுருக்கு. நேஷ்னல் பார்ட்டிக்கு சென்ட்ரல்லையும், ஸ்டேட் பார்ட்டிக்கு அதிமுகவுக்கு இங்கேயும் அப்படி தான் ஒரு ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நான் தவறாக பேசவே இல்லை. கருணாநிதி போட்ட வழக்கிலே சசிகலா அவர்கள் சிறை சென்றார்கள் என்பதை நான் மாற்றி பேச தயாராகவே இல்லை. அவங்க பாவம் போய் அந்த ஜெயிலில் 4 வருஷம் இருந்து சொல்லவண்ணா கொடுமைகளை அனுபவித்தார்கள். நான் தான் சண்டர் பண்ணேன். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எங்கே நிற்க வச்சு கேட்டாலும் நான் சொல்லுவேன். அது அந்த 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 பாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகல்டு லாட். அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தினகரனை பக்கத்திலே வைத்திருக்கின்ற வரை எந்த நிலைப்பாடும் வெற்றி பெறாது. அவங்க எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். லீகலாக எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தும் திரும்ப நான் வருவேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதுக்கான காரணங்கள் தெரியாதுமா, தெரியாது. யாரோ எழுதி கொடுக்குறான் 4 வரி, இதை பேசுங்க மாட்டான். பாவம் அந்த அம்மா உட்காந்து பேசுது. அதான் எதையோ பார்த்து படிக்கிறாங்க அவங்க. அப்படி தானே கெடுத்துட்டாங்க ஏற்கனவே. பொறுமையாக இருந்திருக்கலாமே, இந்த நிலைமையே வந்திருக்காது. இந்த பொறுமையை இழந்து நான் சிஎம்னு ஆரம்பித்து தானே அந்த நேரத்தில் மக்களும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அவர்கள் இந்த 4 வருடங்கள் சிறையில் இருந்த பொழுது ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். அந்த தெளிவைத்தான் நான் பார்க்க முயன்றேன். ஆனால் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. வி வில் வெயிட் அண்ட் see. இன்னமும் நான் நம்புகிறேன் அவர்களால் இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த கேடும் வராது, தீங்கும் நடக்காது. அவர்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா வளர்த்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் வர வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் என்பதிலே நான் ஆணித்தரமாக இருக்கிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பதை காலம் உணர்த்தும். சிறையிலிருந்து வெளியில் வரும்போது கூட அதிமுக கொடியை தான் பயன்படுத்தினாங்க, அமமுக கொடியை பயன்படுத்தலை. அப்படின்னா அவங்க தினகரன் ஆரம்பித்த அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு காரில் வந்து ஏடிஎம்கே கொடியை கடிச்சிட்டு கையில் 2 பக்கமும் அந்த தினகரன் பார்ட்டி கொடியை பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? இங்கே தானே பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன் நான். இல்லை இன்னைக்கு சொல்லலை, நான் சிறையிலிருந்து வர அன்னைக்கே சொல்கிறேன் நான். நீங்கள் கொடியை கட்டிங்க சார் காரில், இன்றைக்கி தான் கட்டிட்டு வந்தாங்க. அப்போ பக்கத்தில் அந்த கொடி எந்த கொடி? இது இந்த கொடி. இதுதான் பிரச்சனை நமக்கு. ஸோ இங்கே வந்து தெளிவில்லை. ஆகவே இந்த கேள்வி எழும்பொழுது பெரிய பிரச்சனையாக மாறும். இப்போது அவங்க ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வரதா இருந்துச்சு. இப்போ பராமரிப்பு பணிகள் காரணமாக மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னது யார் சொன்னாங்க? அந்த இடத்துக்கு வரேங்க அவங்க வரதா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்களா? இன்னைக்கு கேட்டாங்க, இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு நீங்கள் போவீங்களா அப்படின்னு. மூடிட்டாங்களே பராமரிப்பு பணிகள் காரணம் அப்படிங்கிறதுக்கு அது ஏன் மூடினாங்கன்னு சொல்லி தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரியும் ஒன்று சொன்னாங்க. நான் போகிறேன்னு சொல்லியே இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறேன், தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன் அதை பராமரிப்பு பணிகள் காரணமாக மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உண்மைன்னு சொல்கிறாங்க. பிடபிள்யூடி மூடினது கரெக்டு தான், பராமரிப்பு பணியெல்லாம் நடக்குது, அதனால தான் மூடி இருக்காங்க, தமிழக மக்களுக்கெல்லாம் தெரியும்னு. உண்மை இல்லை, அவங்க சொல்லும்போது அந்த மாதிரியான நோக்கத்தில் நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? அவங்க சொல்லும்போது அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பிடபிள்யூடி ஒர்க்லாம் நடக்குது, அதனால் அதில் மூடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார், ஒரு பிடபிள்யூடி ஒர்க் நடக்குதுன்னு போடுறதா இல்லை இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி போடுறதா கூட நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி. ஆனால் கோர்ட் இருக்குது.
அப்ளிகேஷனை கொடுத்து நான் அந்த இடத்துக்கு போகணுன்னு கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எல்லாம் சட்டத்தில் இருக்குது சார், ஏமாற்ற முடியாது. அதை போய் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த வேலை முடிஞ்சோடனே திறக்க தான் செய்யணும். அம்மா பிறந்தநாள் வருது, அதுக்குள்ளே வேலையை முடித்து திறக்கணும். ஏதோ விளையாட்டுத்தனமாக எல்லாத்தையும் மூடிட்டு போக முடியாது. எதை செய்தாலும் சசிகலாவுக்கு பயப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மீடியா பார்க்குமேயானால் அதற்கு விடையே இல்லை. இப்போது சசிகலா வந்துட்டாங்க, இனிமேட்டு தமிழக அரசியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு நீங்கள்? அவங்க தான் சொல்லணும். வந்துட்டு பின்னாடி எப்போ வீட்டுக்கு போயிடுவாங்க, திரும்பி எப்போ வெளியே வர போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க, என்ன செயல்பாடுகள் இருக்கும், எல்லாவற்றிற்கும் அவர்கள்தான் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லுகிற வரை இப்படித்தான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.